Harry Potter and the Deathly Hallows Chapter 5 Part 2 Fallen Warrior. ஜார்ஜ் இந்த காதோட இடத்துல இப்போ ஒரு ஓட்டை தான் இருக்குமா. ஹாரி வந்து அதை பார்த்துட்டு அவன் இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்பான். என்னால் திரும்ப இவனோட காதை வளர வைக்க முடியல, டார்க் மேஜிக் போட்டிருக்காங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஆனால் பரவாயில்ல, இது ரொம்ப மோசமாக போயிருக்கும், அவன் உயிரோடு இருக்கிறதே பெருசு அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்க. ஆமாம், தேங்க் காட் அப்படின்னு ஹாரி சொல்லுவான். யார் வந்தா அப்படின்னு ஜின்னி கேட்கும். ஹெர்மாயினியும் கிங்ஸ்லியும் அப்படின்னு ஹாரி சொல்லும். தேங்க் குட்னஸ் அப்படின்னு ஜின்னி அமைதியாக சொல்லும். அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தரை பார்த்துப்பாங்க. ஜின்னியும் ஹாரியும் ஒருத்தரை பார்த்துப்பாங்க. ஹாரிக்கு இப்போ நல்லா ஜின்னியை டைட்டாக ஹக் பண்ணிக்கணும்னு தோணும். அங்கே மாலி ஆண்டி இருந்தாலுமே எனக்கு எந்த கவலையும் இல்லை, எனக்கு இப்போ நல்லா ஜின்னியை ஹைட்டாக ஹக் பண்ணிக்கணும்னு தோணுது அப்படின்ற மாதிரி தான் ஹாரிக்கு தோணிட்டு இருக்குமா. அப்போது கரெக்டாக கிச்சன்லேருந்து பயங்கரமாக சவுண்டு கேட்டுட்ருக்குமா. என்னன்னு ஹாரி போய் பார்ப்பானா, பார்த்தா ஆர்த்தர் அங்கிள் பயங்கரமாக கத்திட்டு நான் என் பையனை பார்த்த உடனே உங்ககிட்ட வந்து நான் யாருன்றதை ப்ரூவ் பண்ணுறேன் கிங்ஸ்லி, இப்போ ஒழுங்கு மரியாதை என்னை விட்டுரு, அதுதான் உனக்கு நல்லது அப்படின்னு அவர் பயங்கரமாக கத்துவாரா. இதுக்கு முன்னாடி ஆர்த்தர் அங்கிள் இந்த அளவுக்கு கோவமாக கத்தி ஹாரி பார்த்ததே இல்லை. அவர் வேகமாக லிவிங் ரூம்குள்ளே வருவாரா. அவரோட அந்த வழுக்க மண்டை எல்லாமே பயங்கரமாக வேர்த்து கொட்டியிருக்கும். அவர் பின்னாடியே ஃப்ரெட்டும் வருவானா. அவங்க ரெண்டு பேருமே பயங்கரமாக வெளுத்து போயிருப்பாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேத்துக்கும் எந்த ஒரு காயமும் இருக்காது. ஆர்த்தர் அப்படின்னு மாலி ஆண்டி ஆர்த்தர் அங்கிளை பார்த்த உடனே அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஓ தேங்க் குட்னஸ் அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருப்பாங்களா. அவன் இப்போ எப்படி இருக்கான் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் வேகமாக வந்து ஜார்ஜ் பக்கத்தில் அங்கே கீழே உட்காந்துருவாங்க, அந்த சோஃபா பக்கத்தில். ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் அவனோட வாழ்க்கையில் ஃப்ரெட்டுனால எதுவுமே பேச முடியாமல் வாயடைச்சு போய் நிற்கிறத ஹாரி பார்ப்பான். சோஃபாவில் அடிபட்டு படுத்து கிடக்கிற அவனோட ட்வின் பிரதரை நம்ப முடியாமல் அவன் பார்த்துட்டு இருப்பான். அவனால் எதுவுமே பேச முடியாது. ஃப்ரெட்டும் அவங்க அப்பாவும் வந்த சத்தத்தில் அங்கே அடிபட்டு படுத்து கிடக்கிற ஜார்ஜ் லைட்டாக போய் எந்திரிச்சிடுவான். உனக்கு இப்போ எப்படி இருக்கு ஜார்ஜி அப்படின்னு மாலி ஆண்டி அமைதியாக கேட்பாங்களா. ஜார்ஜ் அவனோட கையை வச்சு அந்த விரலை வச்சு அவனோட சைட் ஆஃப் த ஹெட் இருக்கும்ல, அந்த காது இருந்த இடத்த தடவி பார்த்துட்டு இருப்பானா. புனிதமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு அவன் அமைதியாக சொல்லுவானா. அவனுக்கு என்னாச்சு அப்படின்னு ஃப்ரெட்டு ரொம்ப ஷாக் ஆகி கேட்பான். அவன் ரொம்ப பயந்து போயிடுவான். அவனோட மண்டையிலையும் அடிபட்டுருச்சா, அவனோட புத்தியும் அஃபெக்ட் ஆயிடுச்சா அப்படின்னு அவன் கேட்பானா. புனிதமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னு ஜார்ஜ் திரும்பவும் சொல்லிட்டு அவனோட கண்ணை ஓப்பன் பண்ணி அவனோட பிரதரை ஃப்ரெட்டை பார்த்துட்டு, யூசி இப்போ நான் ஹோலியாக இருக்கேன், ஹோலி ஃப்ரெட், உனக்கு புரியுதா அப்படின்னு அவன் கேட்பானா. மாலி ஆண்டி இப்போ கூட கொஞ்சம் அழுக ஆரம்பிச்சிருவாங்க. ஃப்ரெட்டோட முகத்தில் இப்போ தான் கலரே வரும். இவ்வளோ நேரம் அவன் ரொம்ப வெளுத்து போயிருப்பான்ல, இப்போ தான் அவனோட முகத்தில் ரத்தம் ஓடுற மாதிரியே இருக்கும். கேவலமாக இருக்குது அப்படின்னு ஃப்ரெட்டு கத்துவான். கேவலமாக இருக்குது ஜார்ஜ், இந்த உலகத்தில் காது ரிலேட்டடாக எவ்வளவோ காமெடி இருந்தும் போயும் நீ இந்த காமெடியவா யூஸ் பண்ணுவ, ஹோலின்ற காமெடி அப்படின்னு அவன் கத்திட்டு இருப்பானா. ஆக்சுவலி இதுக்கு என்ன மீனிங்னா, ஜார்ஜோட காது இருந்த இடத்துல இப்போ ஒரு ஓட்டை மட்டும்தானே இருக்கும், அந்த ஹோல் மட்டும்தானே இருக்கும். அவன் அதை சொல்லி தான் ஹோலி அப்படின்னுவான். ஹோலினா HOLYனா புனிதம்ல, அதை வந்து அவன் அந்த மாதிரி அவன் ரிலேட் பண்ணுவான். HOLEYயை வந்து HOLY கூட ரிலேட் பண்ணி நான் புனிதமாக ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். செயின்ட்டு மாதிரி ஃபீல் பண்ணுறேன்ற மாதிரி சொல்லுவான். அதுக்கு தான் ஃப்ரெட் இது கேவலமாக இருக்கும் இந்த ஜோக் அப்படின்னு கத்திட்டு இருப்பான். வெல், இனிமே உங்களுக்கு எங்கள் ரெண்டு பேர்த்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுமா, யார் ஃப்ரெட்டு யார் ஜார்ஜுன்னு கண்டுபிடிச்சிடுவீங்க அப்படின்னு ஜார்ஜ் இப்போ அழுதுட்டு இருக்க அவங்க அம்மாவை பார்த்து சிரிச்சுக்கிட்டே சொல்லிட்டு இருப்பான். தென் அவன் சுற்றி திரும்பி பார்த்துட்டு, ஹாய் ஹாரி, நீ ஹாரி தானே அப்படின்னு அவன் கேட்பானா. ஆமாம் நான் ஹாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு ஹாரி அந்த சோஃபா பக்கத்தில் வந்து நிற்பான். வெல், அட்லீஸ்ட் நீயாவது திரும்ப ஒழுங்காக வந்தி அப்படின்னு ஜார்ஜ் சொல்லிட்டு இருப்பான். ஆமாம், ராணை பிள்ளை எங்கே, ஏன் இன்னும் என்னோட சிக் பெட்டை சுற்றி அவங்க நிற்காமல் இருக்காங்க அப்படின்னு அவன் கேட்பானா. அவங்க இன்னும் திரும்ப வரல ஜார்ஜ் அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்க. ஜார்ஜோட முகத்தில் இருந்த சிரிப்பே இப்போ அப்படியே மறைஞ்சிடும். ஹாரி ஜின்னியை திரும்பி பார்த்துட்டு என் கூட வெளியில் வாண்டுற மாதிரி கையசைப்பானா. தென் அவங்க ரெண்டு பேருமே அங்கேருந்து வெளியில் கிச்சனுக்கு போயிடுவாங்க. அப்போது ஜின்னி அமைதியாக ஹாரிக்கிட்ட சொல்லிகிட்ருக்கோம், ராணும் டாங்ஸும் எப்போவோ இங்கே வந்திருக்கணும், அவங்களுக்கு இது லாங் ஜேர்னி கூட கிடையாது, ஆண்டி மேரியலோட வீடு இங்கேருந்து ரொம்ப தூரம்லாம் இல்லை அப்படின்னு ஜின்னி சொல்லிகிட்ருக்கோம். ஹாரி எதுவுமே சொல்ல மாட்டான். ஏன்னா இப்போ அவனுக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். பரோக்கு வந்ததுலேருந்தே அவன் வந்து எதுக்கும் பயப்படக்கூடாது, நம்ம ஸ்ட்ராங்காக இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்ருப்பான். ஆனால் இப்போ அவனுக்கு அவனோட தோலில் இருந்து அவனோட உடம்புல இருக்கிற எல்லா ஆர்கன்ஸ்லையுமே
பயம் பயங்கரமாக வீசுகிற மாதிரி இருக்கும். அவங்க 2 பேருமே இப்போ வெளியில் அந்த பேக்யார்டுக்கு போவாங்களா. ஜின்னி ஹாரியோட கையை பிடிச்சிட்டு அங்கே வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டுருக்குமா. பார்த்தா அங்கே கிங்ஸ்லி இந்த பக்கமும் அந்த பக்கமும் வேகமாக நடந்துட்டு மேலே வானத்தையே பார்த்துட்ருப்பாரு, யாராச்சும் வராங்களான்னு. ஹேக்ரிடும் ஹெர்மாயினியும் லூப்பினும் 3 பேரும் சேர்ந்து நின்றுட்டு மேலே வானத்தையே பார்த்துட்ருப்பாங்க. அவங்க 3 பேரும் ஹாரியும் ஜின்னியும் அங்கே வந்ததை கூட பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க அவ்வளோ தீவிரமாக மேலே வானத்தையே பார்த்துட்ருப்பாங்க. அங்கே நிற்கிற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களுக்கு ஒவ்வொரு வருஷம் ஓடுற மாதிரி இருக்கும். அங்கே லைட்டாக காற்று வீசுகிற சத்தம் கேட்டால் கூட இவங்க எல்லாருமே பயந்து போய் நிமிர்ந்து பார்த்துட்ருப்பாங்க, யாராவது ஆர்டரில் இருக்கிற மெம்பர்ஸ் வராங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் பார்த்தா சடனாக மாயாஜாலத்தோடப்போ இவங்களுக்கு மேலே டைரெக்டாக பயங்கரமாக ஸ்பீடாக பறந்து வந்துட்டுருக்குமா. நல்ல கிரவுண்டை பார்த்து இப்போ பயங்கர ஸ்பீடாக பறந்து வருமா. அது அவங்க தான் அப்படின்னு ஹெர்மாயினி பயங்கரமாக கத்தும். என்னன்னு பார்த்தா டாங்ஸ் இருக்குல்ல, அது நல்லா கிரவுண்டில் டொம்முன்னு வந்து லேண்ட் ஆகும். அங்கே இருக்கிற கல் எல்லாமே பயங்கரமாக செதறிட்டுருக்கும் எல்லா பக்கமும். ரீமஸ் அப்படின்னு டாங்ஸ் அதோட ப்ரூம் ஸ்டிக்லேருந்து தடுமாறி எந்திரிச்சிட்டு கத்திட்டே ஓடி வந்துட்டுருக்குமா. லூப்பினோட ஃபேஸே வெளுத்து போயிருக்கும். அவர்னால பேசவே முடியாது. வேகமாக போய் டாங்ஸை நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிப்பாரு. ரான் தடுமாறிக்கிட்டே ஹாரியையும் ஹெர்மாயினியும் பார்த்து வந்துட்டுருப்பானா. உனக்கு எதுவும் ஆகலை அப்படின்னு அவன் வாய்க்குள்ளே சொல்லிட்டு வந்துட்டுருப்பானா. ஆனால் அதுக்குள்ளே ஹெர்மாயினி ஓடி போய் ரானை நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிக்கும். உனக்கு எதுவும் ஆயிடுச்சோன்னு நான் பயந்தே போயிட்டேன் அப்படின்னு ஹெர்மாயினி கத்துமா. எனக்கு எதுவும் ஆகலை, ஐம் ஆல்ரைட் அப்படின்னு ரான் ஹெர்மாயினியோட முதுகை பாசமாக தட்டி கொடுத்துட்டே சொல்லிகிட்டு இருப்பான். ரான் அசத்திட்டான், வேற லெவலில் பண்ணிட்டான் அப்படின்னு டாங்ஸ் ரொம்ப பாசமாக சொல்லிட்டு இருக்கோம். ஒரு டெத்தீட்டரோட மண்டையை பார்த்து கரெக்டாக குறி வச்சு ஸ்டன் பண்ணான். அதுவும் பறந்துட்டு இருக்கும்போது மூவ் ஆகிட்டு இருக்கும்போது எப்படி அவன் கரெக்டாக அந்த டார்கெட்டுக்கு எய்ம் வச்சானே எனக்கு புரியலை அப்படின்னு டாங் சொல்லிட்டு இருக்கோம். நீ அப்படியா பண்ண அப்படின்னு ஹெர்மாயினி ரொம்ப ஆச்சரியமாக ரானை பார்த்து கேட்டுட்ருக்கோம். அதோட 2 கையையும் ரானோட கழுத்தில் வச்சுட்டு ரானோட முகத்தை அவ்வளோ பாசமாக பார்த்துட்டு கேட்டுட்ருக்கோம். எப்பவும் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆகு நான் என்ன பண்ணாலும் அப்படின்னு ரான் ஒரு மாதிரி மூஞ்சை தூக்கி வச்சுட்டு சொல்லிட்டு இருப்பான். சரி, நாங்கள் தான் லாஸ்ட்டாக வந்திருக்கோமா அப்படின்னு அவன் கேட்பானா. இல்லை அப்படின்னு ஜின்னி சொல்லும். நாங்கள் ஸ்டில் பில் அண்ட் ஃப்ளோருக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கோம், அண்ட் மேடை அண்ட் மண்டங்கஸ்க்காகவும். நான் போய் அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் சொல்கிறேன், உனக்கு எதுவும் ஆகலை, நீ ஓகேவாக தான் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னி வேகமாக அங்கேருந்து ஓடி உள்ளுக்குள்ளே போயிடும். நீங்கள் 2 பேரும் ஏன் இவ்வளோ லேட்டாக வந்தீங்க, அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னு லூப்பின் டாங்ஸ் கிட்ட கோவமாக கேட்டுட்ருப்பாரு. பெலாட்ரிக்ஸ் தான் அப்படின்னு டாங்ஸ் எரிச்சலாக சொல்லிகிட்ருக்கோம். அதுக்கு ஹாரி எந்த அளவுக்கு முக்கியமோ அதே மாதிரி அது என்னையும் துரத்திட்டு இருந்துச்சு ரீமஸ். அது என்னை எந்தெந்த வழியில் கொலை பண்ண ட்ரை பண்ணிச்சு தெரியுமா. ஆனால் நான் அவளை முடிச்சிருக்கணும், அவகிட்ட எனக்கு ஒன்று பாக்கி இருக்குது அப்படின்னு டாங்ஸ் கோவமாக சொல்லிகிட்ருக்கோம். பட் நாங்கள் டெஃபினட்டாக ரொடால்ஃபஸை நல்லா அட்டாக் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் தான் நாங்கள் ஆன்டி முரியலோட வீட்டுக்கு போனோம், ரானோட ஆன்டி முரியலோட வீட்டுக்கு. அங்கே போனால் நாங்கள் போட்கியை மிஸ் பண்ணிட்டோம், அவங்க வேற எங்களை போட்டு தொணன்னு பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு டாங் சொல்லிட்டு இருக்குமா. லூப்பினோட தாடையில் இருக்கிற மசில்லாம் அப்படியே ஆடிக்கிட்டு இருக்கும், துடிச்சிட்டு இருக்கும். அவர் தலையை மட்டும் ஆட்டுவார், அவர் எதுவுமே அவரால் பேசவே முடியாது. ஏன்னா டாங்ஸ் அவரோட ஒய்ஃபு, அவங்களுக்கு ஏதாவது ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுறது. ஸோ ஆப்வியஸாக அவர் ரொம்ப துடிச்சு போய் தானே இருந்திருப்பாரு. இங்கே டாங் சொல்லும் பார்த்தீங்களா, இந்த பெலாட்ரிக்ஸ் ஹாரி எந்த அளவுக்கு பிடிக்கிறதுல மும்முரமாக இருக்கோ அதே மாதிரி மும்முரத்தை தான் அது என்கிட்டையும் காமிச்சிச்சுன்னு. அதுக்கான ரீசன் உங்களுக்கே நல்லா தெரியும், எதுக்காக வெறி கொண்டு டாங்ஸை பெலாட்ரிக்ஸ் கொன்னே தீரணும்னு பண்ணிகிட்டு இருந்த வேலையெல்லாம். எக்ஸாக்டாக பெலாட்ரிக்ஸ் எதுக்காக இந்த அளவுக்கு ட்ரிகர் ஆகி டாங்ஸை கொன்னே தீரணுன்ற மாதிரி வெறிகொண்டு அங்கே நடந்துச்சுன்னு உங்களுக்கு தெரியும்னா மறக்காமல் அதை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதை எப்படி கேட்குறேன்னா, எக்ஸாக்டாக வாட் ட்ரிகர்ட் ஹர் அ லாட், இதை பற்றின உங்களோட வியூஸை மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்கள் எல்லாருக்கும் என்ன நடந்துச்சு அப்படின்னு டாங்ஸ் ஹாரி, ஹெர்மாயினி அண்ட் கிங்ஸ்லியை பார்த்து கேட்குமா. அவங்க எல்லாருமே அவங்களுக்கு நடந்த ஸ்டோரிஸை சொல்லிகிட்ருப்பாங்க. அதே சமயம் அவங்க மேலே வானத்தையும் பார்த்துட்டே இருப்பாங்க. பில்லு, ஃப்ளோரு, மேடை, மண்டங்கஸ் இவங்கெல்லாம் எப்போ வருவாங்கன்னு. ரொம்ப நேரமாக இந்த பக்கமும் அந்த பக்கமும் நடந்துகிட்டே வானத்தை பார்த்துட்டு இருந்த கிங்ஸ்லி இப்போ ஒரு வழியாக பேச ஆரம்பிப்பார். சரி, நான் டவுனிங் ஸ்ட்ரீட்டுக்கு கிளம்புறேன், நான் அங்கே 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே இருக்க வேண்டியது.
அவங்க எல்லாரும் திரும்ப வந்துட்டாங்கன்னா எனக்கு செய்தி அனுப்பிச்சுடுங்க அப்படின்னு அவர் சொல்லுவாரா. இவர் எதுக்காக டவுனிங் ஸ்ட்ரீட்டுக்கு போகணுன்றது உங்களுக்கே நல்லாவே தெரியும். ஏன்னா அவர் தான் நம்ம மகள் பிரைம் மினிஸ்டரோட பாடி கார்டாக இருக்கார், செக்யூரிட்டியாக இருக்கார். ஸோ அவர் அங்கே போயே தீரணும். லூப்பினும் ஓகேன்ற மாதிரி தலையாட்டுவாரா. கிங்ஸ்லி அங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்குமே பாய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து அதாவது பரோவோட பவுண்ட்ரியை தாண்டினோன்னே அங்கேருந்து அப்படியே டிசாப்பரேட் ஆகி கிளம்பி போயிடுவார். மாலி ஆண்டியும் ஆர்த்தர் அங்கிளும் வேகமாக வெளியில் ஓடி வந்துட்டுருப்பாங்க. ஜின்னி பின்னாடியே வந்துட்டுருக்குமா. அவங்க 2 பேரும் வேகமாக ஓடி வந்து ரானை நல்லா டைட்டாக ஹக் பண்ணிப்பாங்க. தென் அவங்க டாங்ஸையும் லூப்பினையும் பார்த்து தேங்க்யூ அப்படின்னு மாலி ஆண்டி ரொம்ப அழுதுகிட்டே சொல்லுவாங்க. என்னோட பசங்களை பத்திரமா கூட்டிகிட்டு வந்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னு அவங்க சொல்லுவாங்களா. லூஸ் மாதிரி பேசாத மாலி அப்படின்னு டாங்ஸ் பட்டுன்னு சொல்லிடும். ஜார்ஜ் எப்படி இருக்கான் ஃபஸ்ட் அப்படின்னு லூப்பின் கேட்பாரு. ஏன் அவனுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு ரான் ஷாக் ஆகி கேட்பான். அவன் அப்படின்னு மாலி ஆண்டி சொல்ல வருவாங்களா. பட் அதுக்குள்ளே அங்கே பயங்கரமாக சத்தம் கேட்கும். என்னன்னு பார்த்தா ஒரு தெஸ்ட்ரல் நல்லா பறந்து வந்து அங்கே கிரவுண்டில் வந்து லேண்ட் ஆகுமா. பில்லும் ஃப்ளரும் அதுலேருந்து கீழே இறங்குவாங்க. வேகமாக மாலி ஆண்டி ஓடி போயிட்டுருப்பாங்க. அங்கே பில் தேங்க் காட் அப்படின்னு சொல்லிட்டு கத்திட்டே ஓடி போய் பில்லை நல்லா டைட்டாக கட்டி பிடிச்சிப்பாங்களா. பில்லும் அவங்கள ஹக் பண்ணுவான். ஆனால் ஒரு மாதிரி நொந்து போய் ஒரு மாதிரி வித்தியாசமாக ஹக் பண்ணுவான். அதுக்கு இவங்க இங்கே பெர்ஃபங்க்ஷரின்ற ஒரு வார்த்தை யூஸ் பண்ணியிருப்பாங்க. PERFUNCTORY. அதை எப்படி அவங்க சென்டென்ஸாக யூஸ் பண்ணியிருப்பாங்கன்னா பட் த ஹக் பில் பெஸ்டோட் அப்பான் ஹர் வாஸ் பெர்ஃபங்க்ஷரி அப்படின்னு யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதுக்கான மீனிங் என்னென்னா ஒரு செயலை வந்து இன்ட்ரெஸ்டே இல்லாமல் ஒரு மாதிரி எஃபோர்ட்டே இல்லாமல் ஒரு மாதிரி ஃபீலிங்கே இல்லாமல் பண்ணுறது. அது வந்து கம்ப்ளீட்டாக ஃபேக்குன்ற இதில் வராது. அவங்களோட சூழ்நிலை அப்படி இருக்குது, அதனால அவங்க அப்படி பண்ணுறாங்கன்ற மாதிரி தான் அதோட மீனிங். ஸோ இந்த வேர்டை நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க அண்ட் உங்களோட சென்டென்ஸ்லையும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அவன் அந்த மாதிரி ஹக் பண்ணிவிட்டு அவங்க அப்பாவை டைரெக்டாக பார்த்து மேடை இறந்துட்டாரு அப்படின்னு அவன் சொல்லுவான். யாருமே பேச மாட்டாங்க, யாருமே அசையக்கூட மாட்டாங்க. ஹாரிக்கு ஏதோ அவனுக்குள்ளே இருக்கிற ஏதோ ஒன்று அப்படியே கீழே விழுந்து அப்படியே நொறுங்கி ஒடையிற மாதிரி இருக்கும். நாங்கள் அதை பார்த்தோம் அப்படின்னு பில் சொல்லுவானா. ஃப்ளோரோட கண்ணிலேருந்து தண்ணி பயங்கரமாக கொட்டிகிட்ருக்கோம். நாங்கள் அந்த டெத் ஈட்டர்ஸோட சர்க்கிள்லேருந்து வெளியில் வந்த அடுத்த செகண்டு தான் அது நடந்துச்சு. மேடையும் டங்கும் எங்களுக்கு பின்னாடி தான் பறந்து வந்துட்டு இருந்தாங்க. அவங்களும் வடக்கு திசையை பார்த்து தான் பறந்து வந்துட்டு இருந்தாங்க. வால்டமோட்னால இப்போ பறக்க முடியுது. அவன் ஸ்ட்ரெயிட்டாக அவங்கள பார்த்து பறந்து போனான். டங்கு பயந்துட்டான். அவன் அலற சத்தம் எங்களுக்கு கேட்டுச்சு. மேடை அவனை ஸ்டாப் பண்ண ட்ரை பண்ணார். பட் அவன் அங்கேருந்து அப்படியே டிசாப்பரேட் ஆகி போயிட்டான். வால்டமோட் போட்ட கர்ஸ் மேடையோட முகத்திலேயே நல்லா போய் தாக்கிடுச்சு. அவர் அப்படியே அவரோட ப்ரூம் ஸ்டிக்லேருந்து பின்னாடி பார்த்து விழுந்துட்டாரு. எங்களால் அங்கே எதுவுமே பண்ண முடியல, ஒன்றுமே பண்ண முடியல. 6 பேர்கிட்ட எங்களை துரத்திட்டு வந்துட்டு இருந்தாங்க அப்படின்னு பில் சொல்லிட்டு இருக்கும் போதே அவனோட வாய்ஸ்லாம் அப்படியே பிரேக் ஆயிரும். அஃப்கோர்ஸ் உன்னால் எதுவும் பண்ணியிருக்க முடியாது பில் அப்படின்னு லூப்பின் சொல்வார். அவங்க எல்லாருமே அப்படியே அங்கவே நின்று ஒருத்தரை பார்த்துட்டே நின்றுட்டுருப்பாங்க. ஹாரினால இங்கே நடக்கிற விஷயங்களை அக்செப்டே பண்ணிக்க முடியல. மேடை இறந்துட்டாரு. அவனால் இதை சுத்தமாக நம்ப முடியல. மேடை எவ்வளோ டஃப்பானவர், எவ்வளோ பிரேவானவர், எவ்வளோ விஷயங்கள்லேருந்து அவர் சர்வைவ் ஆகி வந்திருக்காரு அப்படின்லாம் ஹாரி யோசிச்சுட்ருப்பான். எல்லாருமே அப்படியே அங்கே அமைதியாகவே நின்றுட்டுருப்பாங்க. தென் ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு தான் எல்லாருமே அங்கே அந்த கார்டன் யார்ட்லேருந்து வீட்டுக்குள்ளே கிளம்பி போவாங்க. ஏன்னா இதுக்கு மேலே இங்கே நிற்கிறதுல எந்த பிரயோஜனமும் இல்லைன்னு அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு. எல்லாருமே அமைதியாக மாலி ஆண்டியையும் ஆர்த்தர் அங்கிளையும் ஃபாலோ பண்ணிவிட்டு பரோக்குள்ளே போவாங்க. அங்கே பார்த்தா லிவிங் ரூமில் ஃப்ரெட்டும் ஜார்ஜும் சிரித்து பேசிட்டு உட்காந்துட்ருப்பாங்களா. என்னாச்சு அப்படின்னு ஃப்ரெட் இவங்க எல்லார் முகத்தையும் ஸ்கேன் பண்ணிவிட்டு கேட்பான். ஒரு மாதிரி நல்லா ஊற்று பார்த்துட்டு கேட்பான், என்ன நடந்துச்சு, யார் அப்படின்னு ஃப்ரெட்டு கேட்பானா. மேடை இறந்துட்டாரு அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லுவாரா. ட்வின்ஸ் 2 பேர் முகத்தில் இருந்த சிரிப்பு அப்படியே இப்போ மறைஞ்சிரும். அவங்க 2 பேருமே அரண்டு போய் உட்காந்துருவாங்க. அவ்வளோ பயந்து போய் உட்காந்துருப்பாங்க. யாருக்குமே அங்கே என்ன பண்ணனே தெரியாது. டாங்ஸ் அமைதியாக அங்கே அழுதுகிட்டே நின்றுட்டுருக்கோம். ஏன்னா அதுதானே மேடை கூட நல்லா க்ளோஸாக இருக்கும். அவங்க 2 பேருமே ஆரர்ஸு, அவங்க 2 பேருமே ஒரே ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறாங்க. ஹேக்ரிட் அங்கே தரையில் வந்து ஓரமாக உட்காந்துருவார். ஏன்னா அவருக்கு அந்த ஸ்பேஸ் தான் நல்லா கம்ஃபர்டபுளாக இருக்கும், நல்லா பெருசாக இருக்குமா. ஸோ தரையில் அப்படியே உட்காந்துட்டு அவரோட நல்லா டேபிள் கிளாத் சைஸில் இருக்கிற ஹேண்ட் கர்ச்சிஃபை வச்சு அவரோட கண்ணை தொடச்சிட்டே உட்காந்துருப்பாரு. இல்லை அங்கே இருக்கிற சைட் போர்டுக்குள்ளேருந்து ஃபயர் விஸ்கி பாட்டில் எடுத்து அப்புறம் கொஞ்சம் கிளாஸஸையும் எடுப்பான். தென் அவனோட மந்திரக்கோலை வேவ் பண்ணுவானா. அந்த கிளாஸஸ் எல்லாமே அந்த ரூமில் இருக்கிற 12 பேர்கிட்ட தனித்தனியாக போய் நின்றும். பில் அவனோட 13வது கிளாஸை தூக்கிட்டு
ஃபார் மேடை அப்படின்னு சொல்லுவானா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே ஃபார் மேடைன்னு மேடைக்காக ட்ரிங்க்ஸ் பண்ணுவாங்க. எல்லாரும் மேடைன்னு சொல்லி முடிச்சக்கப்புறம் கொஞ்சம் லேட்டாக தான் ஹேக்ரிட் மேடைன்னு சொல்லுவார். அவரோட சத்தம் நல்லா எக்கோ அடிச்சிட்ருக்கோம். அவருக்கு விக்கல் வேற வந்துட்டுருக்குமா. அந்த விக்கலோட ஃபார் மேடை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. அந்த ஃபயர் விஸ்கி ஹாரியோட தொண்டையில் பட்டக்கப்புறம் தான் அவனுக்கு நார்மலான ரியாலிட்டிக்கே அவன் வருவான். அவனுக்கு சம் கரேஜ் வந்த மாதிரி இருக்கும் அப்போது. ஸோ மண்டங்கஸ் காணாமல் போயிட்டானா அப்படின்னு லூப்பின் அவரோட கிளாஸை ஃபுல்லாக எல்லாத்தையும் குடிச்சிட்டு கேட்பாரு. அந்த அட்மாஸ்பியரே இப்போ அப்படியே கம்ப்ளீட்டாக சேஞ்ச் ஆயிரும். எல்லாருமே ஒரு மாதிரி டென்ஸ்டாக இருப்பாங்க. ஏன்னா அவர் இப்போது என்ன சொல்ல வராரு, என்ன நினைக்கிறாருன்றது அங்கே இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் தெரிய ஆரம்பிச்சிருச்சு. நீங்கள் என்ன யோசிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா நானும் இங்கே வர வழியில் ஃபுல்லாக அதே தான் யோசிச்சுட்டு வந்தேன். பட் மண்டங்கஸ் நமக்கு துரோகம் பண்ணியிருக்க மாட்டான், அவனால் பண்ணியிருக்க முடியாது அப்படின்னு பில் சொல்லுவான். நம்ம 7 ஹேரி அங்கே யூஸ் பண்ண போகிறோன்னு அவங்களுக்கு தெரியல. அதனால தான் நம்ம அங்கே அப்பியர் ஆன அடுத்த செகண்டே அவங்க எல்லாருமே கன்ஃபியூஸ் ஆகிட்டாங்க. அண்ட் நீங்கள் இதை மறந்துட்டிங்களா என்னன்னு தெரில, மண்டங்கஸ் தான் இந்த விஷயத்தையும் நமக்கு சஜஸ்ட் பண்ணான். ஸோ முக்கியமான இந்த விஷயத்த அவன் எப்படி அவங்கக்கிட்ட சொல்லாமல் விட்டுருப்பான். ஐ திங்க் டங்க் பேனிக் ஆகிட்டான். அவ்வளோதான். அவனுக்கு ஃபஸ்ட்டு இங்கே வரவே பிடிக்கல. மேடே தான் அவனை ஃபோர்ஸ் பண்ணி வர வச்சாரு. அண்டு அந்த பேர் சொல்லக்கூடாதவன் ஃபஸ்ட்டு அவங்கள பார்த்து தான் துரத்திட்டு போனான். யாராக இருந்தாலும் அங்கே பேனிக் தான் ஆயிருப்பாங்க அப்படின்னு பில் சொல்லுவானா. இப்போது நீங்கள் பில் சொன்ன ஒரு விஷயத்த நீங்கள் நோட்டீஸ் பண்ணிங்களா என்னன்னு தெரில. இந்த 7 ஹேரியை யூஸ் பண்ணுற பிளானை மண்டங்கஸ் தான் இவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணான்னு பில் சொல்லுவான்ல. இதை நீங்கள் நல்லா நோட் பண்ணிக்கோங்க. மேடை என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணாரோ அதே மாதிரி தான் எக்ஸாக்டாக அந்த பேர் சொல்லக்கூடாதவனும் நடந்துக்கிட்டான் அப்படின்னு டாங்ஸ் அதோட மூக்க உறிஞ்சிட்டே சொல்லிட்டு இருக்கோம். உண்மையான ஹாரி நல்லா டஃப்பாக இருக்கிற நல்ல ஸ்கில்டான ஆரர் கூட தான் போவான்னு அந்த பேர் சொல்லக்கூடாதவன் நினப்பான்னு மேடை சொன்னார். அதனால தான் அவன் ஃபஸ்ட்டு மேடையை துரத்திட்டு போயிருக்கான். பட் அங்கே மண்டங்கஸ் அங்கேருந்து பயந்து ஓடின உடனே அவன் அப்படியே கிங்ஸ்லேயே துரத்திட்டு ஓடிருக்கான் அப்படின்னு டாங் சொல்லிட்டு இருக்குமா. அதெல்லாம் ஓகே தான். பட் ஸ்டில் நம்ம இன்றைக்கி மூவ் ஆகுற விஷயம் அவங்களுக்கு எப்படி தெரிஞ்சுது, அதுக்கான எக்ஸ்ப்ளனேஷன் இது இல்லையே அப்படின்னு ஃப்ளர் எரிச்சலாக கத்தும். நம்மள யாரோ கேர்லெஸ்ஸாக இருந்திருக்காங்க. யாரோ வெளியாட்கிட்டக்க இன்றைக்கி தான் நம்ம ஹாரியை மூவ் பண்ணுறோன்னு இந்த டேட்டை தெரியாமல் உளறியிருக்காங்க. இது மட்டும்தான் இதுக்கான கரெக்ட் எக்ஸ்ப்ளனேஷனாக இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு கரெக்டான டேட்டு தெரிஞ்சிருக்கு, ஆனால் ஹோல் பிளான் தெரியல அப்படின்னு ஃப்ளர் சொல்லுமா. சொல்லிட்டு அது அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நல்லா முறைச்சி பார்த்துட்ருக்கோம். அதோட அழகான ஃபேஸில் ஃபுல்லாக அது அழுத தண்ணியாக இருக்குமா. ஆனால் அது பயங்கரமாக எல்லாரையும் முறைச்சி பார்த்துட்ருக்குமா. யாருமே அதுக்கிட்ட மறுபேச்சு பேசவே மாட்டாங்க. இப்போது ஃப்ளர் பேசிச்சுலங்க இந்த ஹோல் டயலாகு. நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன், ஃப்ளர் ஒரு ஃப்ரெஞ்சு கேர்ள். அவங்களுக்கு இங்கிலீஷே அவங்க பேச மாட்டாங்க. அவங்களுக்கு சுத்தமாக பேச தெரியாது. அதே சமயம் அவங்க பேசினாலுமே அந்த ஃப்ரெஞ்சு ஆக்சென்ட்லேயே தான் பேசுவாங்கன்னு நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். ஃப்ளர் இப்படி தான் பேசணும். அவங்க அது புக்லேயும் அதே மாதிரி தாங்க எழுதியிருப்பாங்க. இப்போது தட்டுக்குன்னு வச்சுக்கோங்களேன், எஸ் அண்ட் தட் இஸ் ஆல் வெரி குட் அப்படின்னு ஃப்ளர் எரிச்சலாக கத்துமா. அந்த தட்டுன்னு இருக்கிற இடத்துல TH18 போட்டிருக்க மாட்டாங்க, Z18 தான் போட்டிருப்பாங்க. அதுக்கு தேவே அது வராது. அந்த டீயே அது மென்ஷனே அது பண்ணாது. அது வாயில் அது வரவே வராதா. ஜன்னு தான் அவங்க அதை மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. சொன்னாலுமே ZH தான் அது சொல்லும். இஸ்ஸு சொன்னாலுமே இஸ்ஸுன்ற வார்த்தையும் வராது, ஈஸ் அப்படின்னு தான் சொல்லும். செட்டுன்னு தான் சொல்லும். ஹாவும் வராதா. ஸோ ஹாரினே சொல்லாது, அது ஆரின்னு தான் சொல்லும். ஸோ அவங்க ஃப்ளர் இப்படி பேச ஆரம்பித்தாலே நம்மளாக தான் டீகோட் பண்ணணும். ஐயோ இது கரெக்டாக என்ன பேசுதுன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அதை ஒரு 2 தடவை ரீட் பண்ணாதான் அது இதை தான் பேச வருதா அப்படின்றது நமக்கு புரியும். மெயினான பாயிண்ட் நமக்கு புரிஞ்சிடும் ஆப்வியஸாக. பட் அந்த அந்த TH யூஸ் பண்ணுற இடம்லாம் நம்ம கொஞ்சம் உத்து பார்க்கணும், அவங்க என்ன மென்ஷன் பண்ணுறாங்க அப்படின்னு. ஸோ அது இப்படி கத்திட்டு எல்லாரையும் முறைச்சி பார்க்குமா. யாரோ தான் தெரியாமல் உளறி இருக்கீங்க வெளியாட்கள் கிட்டக்க டேட்டா அப்படின்னு கத்திட்டு எல்லாரையும் முறைச்சி பார்க்குமா. யாருமே எதுவுமே பேச மாட்டாங்க, அமைதியாகவே நின்றுட்டுருப்பாங்களா. அந்த சைலன்ஸை இப்போது பிரேக் பண்ணது ஹேக்ரிடோட விக்கல் தான். ஹாரி திரும்பி ஹேக்ரிடை பார்ப்பானா. ஹேக்ரிட் அவரோட உயிரவே ரிஸ்க் எடுத்து ஹாரியோட லைஃப்பை இப்போ காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்திருக்காரு. ஹேக்ரிடை ஹாரிக்கு அவ்வளோ பிடிக்கும். அண்ட் அவன் ஹேக்ரிடை அவ்வளோ நம்புகிறான். ஆனால் ஹேக்ரிட் இதுக்கு முன்னாடி வால்டமோர்ட் கிட்ட ஒரு க்ரூஷியலான இன்ஃபர்மேஷனை கொடுத்துருக்காரு. எப்படி ஒரு டிராகனோட முட்டையை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறதுக்காக. இதை பற்றி நம்ம நல்லாவே ஃபிலாசபர் ஸ்டோன் புக்கில் பார்த்துருக்கோம். ஹாரி இதை யோசனை பண்ணி பார்த்துட்டு இருக்கும் போதே நோ அப்படின்னு பயங்கரமாக கத்திடுவான். அவங்க எல்லாருமே திரும்பி அவனை பார்ப்பாங்க, எதுக்குமே சம்மந்தமே இல்லாமல் டக்குன்னு கத்துறான் அப்படின்னு. அவன் குடித்த ஃபயர் விஸ்கி தான் டக்குன்னு அவனோட வாய்ஸ் அப்படி கத்த வச்சிருக்கும் போல. ஐ மீன் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, யாராவது தெரியாமல் தப்பு பண்ணியிருப்பாங்க அப்படின்னு ஹாரி நார்மலாக பேச ஸ்டார்ட் பண்ணுவான்.
தெரியாமல் தான் யார்கிட்டையாவது சொல்லியிருப்பாங்க, தெரியாமல் உளறியிருப்பாங்க, வேணும்னே பண்ணியிருக்க மாட்டாங்க, அது அவங்களோட தப்பு இல்லை அப்படின்னு அவன் ஹாரி திரும்ப திரும்ப நல்லா சத்தமாகவே ரிப்பீட் பண்ணுவான். சத்தமாக லவுடாக கத்தி சொல்லிட்டு இருப்பான். அதை நம்ம எல்லாருமே ஒருத்தரை நம்பணும். நான் அவங்க எல்லாருமே ரொம்ப நம்புகிறேன். இந்த ரூமில் இருக்கிற யாருமே வால்டமோர்ட் கிட்டே என்னை வித்துற மாட்டீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அமைதியாக ஹாரியவே பார்த்துட்டு நின்றுட்டுருப்பாங்க. ஹாரிக்கு ரொம்ப ஹாட்டாக ஃபீல் ஆகுமா. திரும்பவும் அவனோட கிளாஸில் இருக்கிற அந்த ஃபயர் விஸ்கியை நல்லா குடிச்சிட்ருப்பான். அவனுக்கு அதை குடிக்க குடிக்க மேடையோட ஞாபகம் தான் வந்துட்டே இருக்கும். அவர் மேடை எப்போவுமே டம்பிள்டோரை பற்றி ஒரு விஷயம் சொல்லிகிட்டே இருப்பார். என்னன்னா, டம்பிள்டோர் எல்லாருமே நம்புகிறாரு, அவர் எல்லாருமே நம்புறதுக்கு ரொம்ப வில்லிங்காக இருக்கார் அப்படின்னு டம்பிள்டோரை பற்றி மேடை சொன்னது தான் ஹாரியோட மனசுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். சரியாக சொன்ன ஹாரி அப்படின்னு ஃப்ரெட் அன்எக்ஸ்பெக்டடாக பேசுவான். ஆமாம் அப்படின்னு ஜார்ஜும் சொல்லுவானா. லூப்பின் ஆனால் ஹாரி ஒரு மாதிரி ஆடான எக்ஸ்ப்ரெஷனில் பார்த்துட்ருப்பாரா. அது அவர் பார்க்குறது எப்படி இருக்கும்னா, பரிதாபப்படுறாரு அவர் ஹாரியை பார்த்து. அந்த மாதிரி தான் அவர் பார்க்குற மாதிரி ஹாரிக்கு தோணுமா. நீங்கள் என்னை முட்டாளுன்னு தானே நினைக்கிறீங்க அப்படின்னு ஹாரி லூப்பினை பார்த்து கேட்பானா. இல்லை, நீ அப்படியே ஜேம்ஸ் மாதிரியே இருக்க நான் நினைக்கிறேன் அப்படின்னு லூப்பின் சொல்வார். நண்பர்களை நம்பாமல் இருக்கிறது மிகப்பெரிய கேவலம்ன்ற மாதிரி தான் ஜேம்ஸ் நினைப்பான் அப்படின்னு அவர் சொல்வாரா. ஹாரிக்கு லூப்பின் எக்ஸாக்டாக என்ன சொல்ல வராருன்றது நல்லாவே புரிஞ்சிருச்சு. ஏன்னா அவரோட அப்பாவுக்கு மிகப்பெரிய துரோகம் பண்ணதே அவங்க அப்பாவோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் தான், பீட்டர் பெட்டிக்ரூ. ஹாரிக்கு இப்போ செம்ம கோவம் வந்துட்டு இருக்குமா. அவனுக்கு இப்போ லூப்பின் கிட்ட பயங்கரமாக ஆர்கியூ பண்ணணும்னு தோணும். ஆனால் லூப்பின் இப்போ ஹாரியை பார்க்காம பில்லை பார்த்து திரும்பி பேச ஆரம்பிச்சிடுவாரு. ஒரு முக்கியமான வேலை இருக்குது, கிங்ஸ்லி கிட்ட அவர்னால வர முடியுமான்னு அப்படின்னு லூப்பின் பேசிகிட்டு இருப்பாரா. இல்லை அப்படின்னு பில் பட்டுன்னு சொல்லிடுவான். நான் பண்ணுறேன், நான் வரேன் அப்படின்னு அவன் சொல்லுவானா. நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு டாங்ஸும் ஃப்ளரும் சேர்ந்தே கேட்பாங்க. மேடை மூடியோட பாடி அப்படின்னு லூப்பின்னு சொல்வார். நாங்கள் அதை போய் ரெக்கவர் பண்ணணும் அப்படின்னு அவர் சொல்லுவாரா. அதை இன்னொரு நாள் அப்படின்னு மாலி ஆண்டி பேச வருவாங்களா. ஒரு மாதிரி பில்லை பார்த்து பயந்து போய் அவங்க பேச வருவாங்க. இந்த விஷயத்தில் வெயிட் பண்ண முடியாதுமா, அதுக்குள்ளே டெத் ஈட்டர்ஸ் அவரோட பாடி எடுத்துகிட்டு போயிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு பில் கேட்பான். யாருமே பேச மாட்டாங்க. லூப்பினும் பில்லும் அங்கே இருக்கிறவங்க எல்லாருக்கும் குட் பை சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போயிடுவாங்க. இப்போ அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அங்கே இருக்கிற சேரில் உட்கார ஆரம்பிப்பாங்களா. எக்ஸப்ட் ஹாரி, அவன் மட்டும் நின்றுட்டே இருப்பான். சடனாக இப்போ ஏற்பட்டிருக்க ஒரு உயிரிழப்பு அவனுக்கு ரொம்ப ஒரு மாதிரி இருந்ததா. அவனால் அங்கே நிற்கவே முடியல. நானும் இங்கேருந்து கிளம்புறேன் அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. அங்கே இருக்கிற 10 பேருமே ஹாரியை திரும்பி பார்ப்பாங்க. சில்லியாக பேசாத ஹாரி அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லுவாங்க. நீ என்ன பேசிகிட்டு இருக்க அப்படின்னு அவங்க கேட்பாங்களா. என்னால் இங்கே ஸ்டே பண்ண முடியாது அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. அவனோட நெத்தியை போட்டு அவன் தேய்ச்சிட்டே இருப்பான். ஏன்னா அவனோட தழும்பு இன்னும் அவனுக்கு பயங்கரமாக எரிஞ்சிட்ருக்கும். இந்த மாதிரி அவனோட தழும்பு இந்த அளவுக்கு பயங்கரமாக எரிஞ்சு அவனுக்கு 1 வருஷத்துக்கு மேலவே ஆயிடுச்சு. நான் இங்கே இருந்தேன்னா உங்கள் எல்லாருக்கும் தான் பேராபத்து, என்னால் இங்கே அப்படின்னு ஹாரி பேசிகிட்டு இருப்பானா. சில்லியாக பேசாத ஹாரி அப்படின்னு மாலி ஆண்டி கத்துவாங்க. இன்னைக்கு நைட்டோட ஹோல் பாயிண்ட்டே உன்னை சேஃபாக இங்கே கொண்டு வர்றது தான். அண்ட் தேங்க் காட் அது நல்லபடியாக நடந்துருச்சு. அண்ட் ஃப்ளரும் கல்யாணத்தை ஃப்ரான்ஸில் வச்சுக்க வேணாம், இங்கேவே வச்சுக்கலான்னு ஒத்துக்கிட்டா. இங்கே நம்ம எல்லாரும் சேர்ந்து இருந்தால் தான் உன்னை ஒழுங்காக பார்த்துக்க முடியும்னு அப்படின்னு மாலி ஆண்டி சொல்லிட்டு இருப்பாங்களா. வால்டமோர்ட்டுக்கு மட்டும் நான் இங்கே இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்படின்னு ஹாரி பேசிகிட்டு இருப்பானா. அவனுக்கு எப்படி ஹாரி தெரிய வரும் அப்படின்னு மாலி ஆண்டி கேட்பாங்க. நீ இப்போ எந்த வீட்டுக்கு வேணாலும் போயிருக்கலாம் ஹாரி, 12 வீடு இருக்குது சேஃபாக நீ போய் இருக்கிறதுக்கு. நீ எந்த வீட்டில் வேணாலும் இருப்பேன்னு தான் அவன் நினச்சிட்டு இருப்பான் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிளும் சொல்லுவாரா. நான் ஒன்றும் என்னை பற்றி இங்கே கவலைப்படலை அப்படின்னு ஹாரி பேசிகிட்டு இருப்பானா. எங்களுக்கு தெரியும் ஹாரி அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் குவைட்டாக சொல்லுவார். இப்போ நீ இந்த வீட்டை விட்டு கிளம்பி போனேனா இன்னைக்கு நைட்டு நாங்கள் போட்ட எல்லா எஃபர்ட்டும் பிரயோஜனமே இல்லாமல் போயிடும் அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரா. நீ எங்கேயும் போகக்கூடாது ஹாரி அப்படின்னு ஹாக்ரிடும் இப்போ கத்துவார். இவ்வளோ நாங்கள் கஷ்டப்பட்டு உன்னை இங்கே கூட்டிகிட்டு வந்ததே நீ சேஃபாக இருக்கணுன்றதுக்காக தான் அப்படின்னு அவர் கத்துவாரா. ஆமாம், என்னோட ரத்தம் வடிஞ்சிட்ருக்க காதை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா அப்படின்னு ஜார்ஜும் கேட்பான். அவனோட சோஃபாவில் இப்போ எந்திரிச்சு உட்காந்துட்டு கேட்டுட்டு இருப்பான். எனக்கு புரியுது அப்படின்னு ஹாரி சொல்லுவானா. மேடை இருந்திருந்தாலும் இதே தான் சொல்லியிருப்பாரு அப்படின்னு அவங்க சொல்லிட்டு இருக்கும் போதே எனக்கு தெரியும் அப்படின்னு ஹாரி சரியாக கத்திடுவான். அவனுக்கு இவங்க எல்லாருமா சேர்ந்து இவனை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். ஏன் இவங்க யாருமே நம்மளை புரிஞ்சுக்கவே மாட்டுறாங்க, இவங்க எல்லாரும் எனக்காக என்னென்ன பண்ணியிருக்காங்கன்னு எனக்கு தெரியாமல் இருக்குன்னு இவங்க எதுவும் நினச்சிட்டு இருக்காங்களா. எக்ஸாக்டாக இந்த ரீசனுக்காக தான் நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன்னு சொல்கிறேன். இதுக்கு மேலே என்னால் இவங்க யாருமே கஷ்டப்படக்கூடாது, சஃபர் ஆகக்கூடாது அப்படின்னு ஹாரி மனசுக்குள்ளே யோசிச்சுட்டு இருப்பானா. அங்கே இருக்கிறவங்க எல்லாருமே அப்படியே அமைதியாகவே இருப்பாங்க. அந்த சைலன்ஸே ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும். அவனோட தழும்பு வேற பயங்கரமாக வலிச்சுட்ருக்கும். அந்த ஆக்வர்டான சைலன்ஸை இப்போ மாலி ஆண்டி பிரேக் பண்ணுவாங்க. ஹெட்விக் எங்க ஹாரி, அதை நான் போய் பிக்விஜின் கூட சேர்ந்து வைக்கிறேன்.
அவளுக்கு நம்ம ஏதாவது சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டுட்ருப்பாங்களா. ஹாரியோட நெஞ்செல்லாம் இப்போ பயங்கரமாக வலிக்க ஆரம்பிச்சிடும். அவனால் அவங்க கிட்டக்க உண்மையை சொல்ல முடியல, அவனால் பேசவே முடியலையா. பேசக்கூடாதுன்றதுக்காகவே திரும்பவும் அவனோட அந்த ஃபயர் விஸ்கி இருக்கும்ல அதை எடுத்து பயங்கரமாக குடிச்சிட்ருப்பான். நல்லா அதை குடி ஹாரி, அப்போவாவது நீ இப்போ என்ன பண்ணியிருக்கன்னு உனக்கு நல்லா தெரிய வரும். நீ அவன்கிட்ட இருந்து திரும்பவும் எஸ்கேப் ஆயிருக்க. அவன் உன் தலைக்கு மேலே இருந்த போதும் நீ அவன்கிட்ட சண்டை போட்டு அங்கேருந்து எஸ்கேப் ஆகி வந்திருக்க அப்படின்னு ஹாக்ரிட் சொல்லிட்டு இருப்பாரா. அது ஒன்றும் நான் பண்ணலை அப்படின்னு ஹாரி ஃப்ளாட்டாக சொல்லிடுவான். அது என்னோட மந்திரக்கோள் தான், என்னோட மந்திரக்கோள் அதுவாகவே தான் மந்திரத்தை போட்டுச்சு, நான் எதுவுமே பண்ணலை அப்படின்னு ஹாரி சொல்லுவான். பட் அது இம்பாசிபிள் ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி ஜென்டிலாக சொல்லும். நீ என்ன மேஜிக் போடணும்னு யோசிக்காம டக்கு நீயாவே ஏதோ ஒரு மேஜிக்கை ரேண்டமாக போட்டிருக்கா, அது அப்படி டக்குன்னு ரியாக்ட் ஆகியிருக்கு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லுமா. இல்லை, பைக்கு கீழே பயங்கரமாக விழுந்துட்டு இருந்துச்சு. அந்த சுச்சுவேஷனில் என்னால் வால்டமோர்ட் எங்கே இருக்கான்னு பார்க்க கூட முடியல. ஆனால் என் கையில் இருந்த மந்திரக்கோள் அதுவாகவே அசைஞ்சு அதுவாகவே அவனை கரெக்டாக கண்டுபிடிச்சு அவன் மேலே அந்த ஸ்பெல்லு போய் பட்டுச்சு. என்னால் அது எந்த ஸ்பெல்லுன்னு கூட ரெக்கக்னைஸ் பண்ண முடியல. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி கோல்டன் கலரில் நெருப்பு வர ஸ்பெல்லெல்லாம் நான் போட்டதே கிடையாது அப்படின்னு ஹாரி சொல்லிட்டு இருப்பான். ரொம்ப ப்ரெஷரான சுச்சுவேஷனில் இருக்கும்போது நம்ம கனவுல கூட நினச்சி பார்க்க முடியாத மேஜிக்கெல்லாம் நம்மளால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும் ஹாரி. ட்ரெயின் ஆகாத குழந்தைங்களாம் சின்ன பசங்களாம் இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க அப்படின்னு ஆர்த்தர் அங்கிள் சொல்லிட்டு இருப்பாரா. ஏன்னா நம்ம இது முன்னாடியே பார்த்துருக்கோம். ஹாரி தான் ஒரு விசார்டுன்னு தெரியறதுக்கு முன்னாடியே அவன் மேஜிக்லாம் பண்ணுவான். ஆனால் அது அவனுக்கு மேஜிக்னே தெரியாது. அது ஒன்றும் அந்த மாதிரி இல்லை அப்படின்னு ஹாரி அவனோட பல்ல கடிச்சிட்டு சொல்லிட்டு இருப்பான். அவனோட தழும்பு வேற பத்திக்கிட்டு எரிஞ்சுக்கிட்டு இருக்கும். அவனுக்கு பயங்கர கோவமாகவும் ஃப்ரெஸ்ட்ரேட்டாகவும் ஆயிட்டிருக்கும். ஏன்னா இவங்க எல்லாருமே ஹாரி கிட்ட வால்டமோர்ட்டை எதிர்த்து சண்டை போடுற அளவுக்கு ஹாரி கிட்ட ஒரு பவர் இருக்குது அப்படின்னு இமேஜின் பண்ணிக்கிட்டு இருக்கிற இந்த ஐடியாவே ஹாரிக்கு சுத்தமாக பிடிக்கல. ஏன்னா என்கிட்ட அந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி ஹாரி யோசிச்சுட்டு இருப்பானா. ஸோ அவனுக்கு கடுப்பாக வந்துட்டு இருக்கும். அங்கே இருக்கிறவங்க யாருமே எதுவுமே சொல்ல மாட்டாங்க, அமைதியாக தான் இருப்பாங்க. ஆனால் ஹாரி இப்படி பேசுகிறத அவங்க யாருமே நம்ப மாட்டாங்கன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். இதுக்கு முன்னாடி வரைக்கும் மந்திரக்கோள் அதுவாகவே மேஜிக் பெர்ஃபார்ம் பண்ணுன்ற விஷயத்தெல்லாம் ஹாரி கேள்வியே பட்டது கிடையாது. அவனோட தழும்பு ரொம்ப வலிச்சிட்ருக்கிறனால கொஞ்சம் வெளியில் போய் ஃப்ரெஷ்ஷான ஏரை சுவாசிக்கணும்னு அவனுக்கு தோணுமா. ஸோ அவனோட கிளாஸ் அங்கே வச்சுட்டு அந்த ரூம்லேருந்து கிளம்பி வெளியில் போயிடுவான். வெளியில் அங்கே கார்டன் யார்டுக்கு போனால் அங்கே தெஸ்டல் நின்றுட்டுருக்குமா. ஹாரி வரதை பார்த்து அதோட நல்லா பெரிய ரெக்கையை நல்லா ஆட்டிட்டு திரும்பவும் கீழே குடிஞ்சு சாப்பிட ஆரம்பிச்சிரும். ஹாரி அங்கே இருக்கிற கார்டனோட கேட்டுக்கிட்ட போய் நின்றுட்டுருப்பானா. அங்கே எக்கச்சக்கமாக பிளான்ட்ஸ்லாம் நிறைய செடிகள்லாம் நல்லா பெருசு பெருசாக வளர்ந்துருக்கும்ல. அதை பார்த்துட்டேன் அவன் ஃபுல்லாக டம்பிள்டோரை பற்றி யோசிச்சுட்டு இருப்பான். அவனோட நெத்தியை போட்டு நல்லா தேய்ச்சிட்டு டம்பிள்டோரை பற்றி யோசிச்சுட்டு இருப்பானா. டம்பிள்டோர் இருந்திருந்தா கண்டிப்பாக நம்ம சொல்கிறத நம்பியிருப்பார். ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும், என்ன நடந்துச்சு எதனால் அப்படி நடந்துச்சுன்னு எல்லாமே தெரியும். ஹாரியோட மந்திரக்கோள் அந்த மாதிரி தன்னால் மேஜிக் போடுதா, அப்படிலாம் இண்டிபெண்ட்டாக அதனால செயல்பட முடியுமா அப்படின்ற விஷயமும் அவருக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். அவர்கிட்ட எல்லா கேள்விகளுக்குமே ஆன்சர் இருந்தது. இதுக்கு முன்னாடி ஹாரியோட மந்திரக்கோளுக்கும் வால்டமோர்ட்டோட மந்திரக்கோளுக்கும் இருக்கிற ஸ்ட்ரேஞ்சான அந்த கனெக்ஷன் பற்றி டம்பிள்டோர் தான் ஹாரிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காரு. ஆனால் டம்பிள்டோர் தான் இப்போது மேடை மாதிரி, சீரியஸ் மாதிரி, அவனோட அம்மா அப்பா மாதிரி, அவனோட பாவப்பட்ட ஆந்த மாதிரி, அவரும் இப்போ கூட இல்லைல்ல, அவரும் போயிட்டாருல. அவனுக்கு இதெல்லாம் அப்படியே யோசிக்கும் போது அவனோட தொண்டையெல்லாம் அடைச்சு பயங்கரமாக எரியும். பட் இதுக்கும் அந்த ஃபயர் விஸ்கிக்கும் சம்மந்தமே இல்லைன்னு ஹாரிக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நம்மலாம் அழுக வரும்போது அந்த அழுகையை கட்டுப்படுத்தினா நம்ம தொண்டெல்லாம் பயங்கரமாக வலிச்சு அப்படியே வெடிக்கிற மாதிரி வலிக்கும்ல, எரிஞ்சு அப்படியே யாரோ பிடிச்சி கழுத்தை நெரிக்கிற மாதிரி வலிக்கும்ல, அந்த மாதிரி தான் ஹாரிக்கு போயிருந்தது. அப்போது சடனாக அவனோட தழும்பு நல்லா வெடிக்கிற மாதிரி வலிக்கும் பார்க்கணுமா. அவனோட தலையை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு அவன் கண்ணை மூடிடுவானா. அப்போ அவனோட தலைக்குள்ள ஏதோ பயங்கரமா வாய்ஸ் சரியா அலறி கத்தும். வேற ஒரு மந்திரக்கோளை யூஸ் பண்ணா எல்லா ப்ராப்ளமும் முடிஞ்சிரும் தானே நீ என்கிட்ட சொன்ன அப்படின்னு அந்த வாய்ஸ் பயங்கரமா கத்துமா. அப்போ அவனோட மைண்டுக்குள்ள போய் அழுக்கா இருக்கிற பழைய துணி போட்டுட்டு ஒரு வயசானவர் ஒரு ஸ்டோன் ஃப்ளோர்ல படுத்து கிடக்குற அந்த விஷன் அவனோட மைண்டுக்குள்ள வருமா. பயங்கரமா அவர் கத்துவார். அவர் கத்துறது அவ்வளோ ஹாரிபிளா இருக்கும், ரொம்ப கொடுமையா கொடூரமா இருக்கும் அவர் கத்துறது. நோ நோ நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன் அப்படின்னு ஒரு பயங்கரமா கத்துவாரு.
நீ லார்ட் வால்டமோர்ட் கிட்ட போய் சொல்லியிருக்க ஆலிவாண்டர் அப்படின்னு இன்னொன்று ஒரு வாய்ஸ் பயங்கரமாக கத்துமா. இல்லை நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் போய் சொல்லலை, இல்லை அப்படின்னு அவர் பயங்கரமாக கத்துவார் அந்த வயசானவர். அந்த பாட்டர் என்கிட்ட இருந்து தப்பிச்சிடணுன்றதுக்காக நீ அவனுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்க அப்படின்னு அந்த வாய்ஸ் பயங்கரமாக கத்துமா. நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் அப்படிலாம் பண்ணலை, வேற ஒரு மந்திரக்குள்ள யூஸ் பண்ணால் அது ஒர்க் ஆகும் தான் நான் நம்பினேன் அப்படின்னு ஆலிவாண்டர் பயங்கரமாக, அந்த வயசானவர் ஆலிவாண்டர் தான், அவர் பயங்கரமாக கத்துவாரா. அப்போ என்ன நடந்துச்சுன்னு ஒழுங்கா எக்ஸ்பிளைன் பண்ணு, லூஷியஸோட மந்திரக்கோலே டெஸ்ட்ராய் ஆயிடுச்சு அப்படின்னு பயங்கரமாக அந்த இன்னொன்று ஆள் சரியாக கத்துவானா. எனக்கே புரியல, அந்த கனெக்ஷன் எனக்கு சுத்தமாக புரியல, அது எப்படி இன்னும் இருக்குன்னு என்னால் எதுவுமே யோசிக்க முடியல. உங்களோட மந்திரக்கோளுக்கும் அவனோட மந்திரக்கோளுக்கும் இருக்கிற கனெக்ஷனை என்னால் அண்டர்ஸ்டாண்டே பண்ணிக்க முடியல அப்படின்னு ஆலிவாண்டர் கெஞ்சி பயங்கரமாக கத்துவார். பொய் சொல்கிற அப்படின்னு வால்டமோர்ட் சரியாக கத்துவானா. நான் உங்ககிட்ட கெஞ்சி கேட்குறேன், ப்ளீஸ், நான் உங்ககிட்ட பிச்சை எடுத்து கேட்குறேன் அப்படின்னு ஆலிவாண்டர் சரியாக கத்துவாரா. அப்போது வால்டமோர்ட்டோட அந்த வெளுத்து போன கையில் இருக்கிற அந்த மந்திரக்கோள் அப்படியே ரைஸ் ஆகுறத ஹாரி பார்ப்பான். பயங்கர கோவத்தோடு அது ரைஸ் ஆகுறத ஹாரியோட மைண்டில் அந்த விஷயம் தெரிஞ்சிட்ருக்குமா. அடுத்த செகண்டே அந்த தரையில் கிடக்கிற வயசான ஆலிவாண்டர் துடிக்கிறத ஹாரினால் பார்க்க முடிஞ்சுது. ஹாரி அப்படின்னு ஒரு வாய்ஸ் வரும். அந்த விஷயம் இப்போ டக்குன்னு முடிஞ்சிடும். ஹாரி அந்த இருட்டில் பயங்கரமாக ஷேக் ஆகிட்டே அந்த கார்டனோட கேட்டை டைட்டாக பிடிச்சிட்டு நின்றுட்டுருப்பான். அவனோட ஹார்ட்லாம் பயங்கரமாக ஸ்பீடாக துடிச்சிட்டு இருக்கும். அவனோட தழும்பு இன்னும் வலிச்சிட்டு இருக்கும். ஒரு ஃபியூ மினிட்ஸ் கழிச்சு தான் ராணும் ஹெர்மாயினியும் அவனுக்கு சைடில் நின்றுட்டு இருக்கிறதே ஹாரி ரியலைஸே பண்ணுவான். ஹாரி வீட்டுக்குள்ளே வா அப்படின்னு ஹெர்மாயினி அமைதியாக சொல்லும். நீ ஸ்டில் இங்கேருந்து போகிறத பற்றியா நினச்சிட்ருக்க அப்படின்னு அது கேட்குமா. இங்கே பாரு, நீ இங்கேவே இரு, எங்கேயும் போகாத அப்படின்னு ராணு ஹாரியோட முதுகில் தட்டி கொடுத்துட்டே சொல்லிட்டு இருப்பானா. ஹாரி நீ ஓகேவா இருக்கியா அப்படின்னு ஹெர்மாயினி இப்போ ஹாரியோட முகத்தை நல்லா உத்து பார்த்துட்டு கேட்டுட்ருக்கோம். நீ ஏன் பார்க்குறதுக்கு இப்படி மோசமாக இருக்கு அப்படின்னு ஹெர்மாயினி கேட்குமா. நானாவது பரவாயில்ல, ஆலிவாண்டரை விட பார்க்குறதுக்கு கொஞ்சம் பெட்டராக தான் இருக்கேன் அப்படின்னு ஹாரி நடுங்கிக்கிட்டே சொல்லிட்டு இருப்பான். அவனோட ஹோல் பாடியே ஷேக் ஆகிட்டு இருக்கும். அவங்க 2 பேர்கிட்டையும் இப்போ அவனோட விஷனில் வந்த விஷயத்த எல்லாத்தையும் சொல்லி முடிப்பானா. ராணோட முகமே பயங்கரமாக வெளுத்து போயிருக்கும். ஹெர்மாயினி சரியாக அரண்டு போய் நின்றுட்டுருக்கோம். பட் இது எப்போவோ ஸ்டாப் ஆகிருக்கணும்ல, உன்னோட தழும்பு அது திரும்ப இந்த மாதிரி பண்ணக்கூடாதுல, நீ அந்த கனெக்ஷனை திரும்ப ஓப்பன் பண்ண விடக்கூடாது ஹாரி. டம்பிள்டோர் உன்னோட மைண்டை க்ளோஸ் பண்ணி தான் எப்போவுமே வச்சுருக்க சொல்லியிருக்காரு அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லிட்டு இருக்குமா. ஹாரி எதுவுமே ரிப்ளை பண்ண மாட்டானா. ஹெர்மாயினி ஹாரியோட கையை நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு பேசும். ஹாரி இங்கே பாரு, வால்டமோர்ட் அமைச்சரவையை, நியூஸ் பேப்பர்ஸை அண்ட் பாதி மாயாஜால உலகத்தையே அவனோட கண்ட்ரோலில் எடுத்துட்டான். அவன் உன்னோட மைண்டையும் கண்ட்ரோலில் எடுக்க விட்டுறாத ஹாரி அப்படின்னு ஹெர்மாயினி சொல்லும். இதோட சாப்டர் 5 ஃபாலன் வாரியர் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் சாப்டர் 6 த கேர்ள் இன் பைஜாமாஸில் வந்து மீட் பண்ணுறேன். அன்டில் தென் பை பை, டேல்ஸ் பை மினி.